தாழ்த்தி, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை மேன்மைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே நடுவுலே வசிக்கிறவர் இந்த ஆலயத்தில் இப்படி மகிமையை காண கிருபை சேவேரா உமக்கு சிங்காசனம் அமர்த்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமர்த்திட
அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஓ, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலையில, நம்முடைய சபையில எப்பொழுதும் என்னோடு கூட, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நன்றி சொல்லி பாட வந்தோம். ஒரு வார்த்தையினால சொன்னத கரங்களினால நிறைவேற்றிருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஆமென். ஒரு நம்பிக்கையோடு கூட உற்சாகமாய் அவரை நாம் துதிக்கலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினாலே நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் நிரம்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினாலே நிறைவேற்றினீர். நன்றி நன்றி. உயிர் ஒன்றும் நல்ல நன்றி நன்றி. உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர். மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். ஆமென். உடன்படிக்கை நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் கரங்களினாலே நிறைவேற்றினீர். சொல்லுங்க, நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை கைவிடாமல் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி. உயிருள்ள ஒன்றும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் கைவிடாமல் கைவிடாமல் விலகிடாமல் நெருங்கின பாதையிலும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை நம்மை கைவிடாமல் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் கரங்களினாலே நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி. உயிருள்ளவரை ஒன்றும் காற்றுமில்ல காற்றுமில்ல மழையில்ல, ஆனாலே வாய்க்காலம். எஸ் மை லார்ட். என் வாழ்க்கையில இப்போ காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ நிறைவேற்றுவி. சொல்லுங்க, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நீ நிறைவேற்றுவி. நன்றி நன்றி
கரங்களை தட்டி அந்த நல்லவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரியம் தான், அவரை பாடுவதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். அவரை துதிப்பதுதான் நம்முடைய மேன்மையா இருக்க வேண்டும். நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா, பரிசுத்தரே எங்களேசு தேவா. நான் நீலத்தில் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் என்ன தோல்வி, உம்மை துதிப்பதினால் வீட்டில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் உம்மை துதிப்பதினால் வீட்டில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை வருத்தங்கள் பசிதாகம், வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் ராஜ்யத்தை விட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. நம்பினோர் ராஜ்யத்தை விட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீ ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீ அதில் ராஜாக்கள் உதிக்கவும், அறியாத ஜாதியை வரவழைத்தி நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி. அறியாத ஜாதியை வரவழைத்தி நீ தந்த வாக்கினை நிறைவேற்றி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. சொல்லுமா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா அல்லவோ. புழுதியில் இருந்த உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்த
எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிறோம் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளம்பரத்து சென்றோம் என்னை நினைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளம்பரத்து சென்றோம் என்னை நினைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையா திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. கிருபைகள் எல்லாம் உம் கிருபையா திறந்திட்டதே. ஆராதிப்பே 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 எந்த வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே ஆமென். ஆராதிப்பே ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. குனிந்த இடத்திலெல்லாம் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்நிலை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே
பாடும் பொழுது வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நினைவோடும் மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி வெறுமையை நிறைவாக்கி வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்று உம்முடைய அழகான கரங்கள் என்னை மீட்டெடுத்தது. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ செய்த நன்மைகளை நினைத்து நீர் என்னை தெரிந்து கொண்டதுனால, நீர் என்னை உயர்த்துகிறதுனால, சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர். என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். என் தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர், என் சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர். என் தேவைகளை காட்டிலும் பெரியவரே. ஆமென். நான் இருக்கும் சூழ்நிலை காட்டிலும், நான் போகிற இப்போ இருக்கிற நெருக்கத்தை காட்டிலும் நீர் பெரியவரே. என் தேவைகளுக்காக யார் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று வருந்தி கொண்டிருக்கிறவர்கள், இதோ அதை காட்டிலும் நம் கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆராதிப்பே ஒருவரை மாத்திரம் கடைசி மூச்சு இருக்கிறவர் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அநேகர் இந்த வாழ்க்கையில் நம்ம ஒதுக்க வைக்கலாம். ஆனால் ஒரே ஒருவர் சொல்லுகிறார், நீ என் பிரியமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, உடைய ஊற்று தண்ணீரினாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஊற்றை காண செய்வீராக. அது ஜீவநதியாய் அது பாயட்டுமே. ஜீவநதியே என் வாழ்வில ஒரு ஊற்றாய் ஜீவநதியாய் அது பாயட்டுமே. எத்தனை பேர் கேட்க முடியும்? கேட்குறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லா நிலங்கள் வறண்டதா இருக்கிறது. என் வேலை, ஃபினான்ஷியல், என்னுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அதில் ஒரு ஊற்றே இல்லையே. நான் பார்க்குற இடமெல்லாம் வறண்டதா இருக்கிறது. ஜீவநதியே, நீர் என் வாழ்க்கையில பாயும் பொழுது எல்லாம் மாறி போகுமே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்தை உம்முடைய மக்களுக்கு நீர் அற்புதத்தை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தர வாழ்க்கையில ஒரு கண்மலையை பிளக்க செய்வீராக, ஒரு ஜீவ நதியை பாய செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே, நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ளும் போதே நான் அதை கட்டளையிட்டேன் என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், உன் சமூகத்தில் நாங்கள் வேண்டி கேட்கிறோம். எங்கள் வறட்சிகள், குறைகள்,
சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஓ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை. Hallelujah, Lord Jesus. Let's put our hands together and worship Jesus this morning time. We thank you, we glorify you, we praise you, Lord. We exalt your holy name. We praise your holy name. We exalt you, Lord Jesus. Be glorified in this place. Be magnified in this place. Oh, we worship you, Jesus. We worship you, Lord. We worship you, Jesus. Oh, hallelujah. You alone are worthy. You alone are worthy. You alone are worthy. Come on, wherever you are, just raise your hand and start worshiping God this morning time. Thank you for your presence. Thank you for your grace. Thank you for your anointing, Lord Jesus. Lord, that this month of November, Lord, that your presence is with us, that your glory is with us,
that your power is with us this morning time. Come on, wherever you are, open your mouth and say, thank you, Jesus. Oh, thank you, Jesus. We worship you, Lord. Oh, hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah, Lord. Hallelujah. தேவனே, oh, hallelujah. இயேசுவே, hallelujah. Your hand and say, and the honor, Lord Jesus. Lord, we lift our hands in worship this morning time. Oh, you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else. Oh, you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else. If you believe this morning time, you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. We say, crucified, laid behind the stone. You live to die, reject
on, sing with me. Above all nature and all created things, above all wisdom and all the ways of man. Oh, you are here before the world began. Above all, above all, so above all the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. We say, sit high, live, oh, you live, rejected and like a rose, you were trampled on the ground. You took the fall and thought of me. Abba, can we raise our hand and say, like a rose, you were trampled on the ground. You took the fall and thought of me. Abba, oh, like a rose, you were trampled on the ground. You took the fall and thought of me. Above all, God will make a way when there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. He will make a, can we say, God will make a way when there seems to be no way. He works in ways we cannot see. He will be my God. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way. Oh, God will make a way. We say with love and strength for each new day. He will make a way. This morning time, God wants to remind you that He is still a way maker, that He is still a miracle worker, that He's still a God who is working in your life this morning time. That even as you enter into this month of November, that Jesus wants to remind you that He will make a way. Even in the most impossible situations, we believe that God can make a way. So if you believe that with me this morning, come on, just raise your hand wherever you are and say that, God, you will make a way, Lord. Not by my own strength, not by my own power, not by my hand, but you will make a way this morning time. We say, God will make a way when there seems to be no way. He works in ways we cannot see. He will make. He will make a way. He will make
strength for each new day. He will make Heavenly Father, Lord Jesus, we surrender our lives in your precious hands this morning time. Let your presence speak to us. Let your glory take control over our life. Not our own strength, but only you, Lord Jesus. Only you can work a miracle in our life. Only you can have a deliverance, make a deliverance in our life, Lord. This month of November, I just want to surrender to you and to give you all the glory and all the honor and all the praise this morning time. In the name of Jesus we pray. Amen and amen. அனைவரும் இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். அன்பான தேவன், நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வழி நடத்தும் தேவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில தேவனுடைய பிரசன்னத்துக்காக அவருடைய சமூகம் என்னுடைய தஞ்சம் சொல்லி நிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். In every ways, every work, every path in which we are walking, He is more than able to do amazing thing in our life. Amen. நம்ம பலப்படுத்தும் தேவன். Amen. Hallelujah. இந்த காலை வேளையில ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். Amen. So எத்தனை பேர் அந்த காலை வேளையில என்னோட இயேசு பேச போகிறார்? என்னோட I've come here to receive the word. The Lord is going to speak to me. How many of you are ready to receive that? Amen. Hallelujah. Hallelujah. Today is a day of miracle. Amen. God is going to do a mighty thing in your life. Amen. Hallelujah. All that you need is a small seed of faith inside your heart. Hallelujah. Everything is going to be broken and there's going to be a way. Amen. ஒரு கடுகளவு விசுவாசம் ஒண்டி போதும் இந்த கால வேளையில. ஜீவன் உள்ள வார்த்தைகள் வரும்போது விசுவாசத்தோடு அதை உள்ள நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கிரியை செய்யும்படியாக எல்லா தடைகளை உடைத்து வழிகளை உருவாக்கும். Amen. Hallelujah. Hallelujah. உற்சாகத்தோடு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம். Amen. Hallelujah. இந்த கால வேளையில நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். அவர் பேர் பிஷப் ராஜசிங்கம். Amen. Hallelujah. கர்த்தர் அவரை எந்த நோக்கத்திற்காக இந்த கால வேளையில நமக்கு சபையில் அனுப்பிச்சு விட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். கரங்களை தட்டி அவரை வரவேற்போமாக. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஷாலோம் திருச்சபையில் நிற்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். Pastor is wishing that all of us, and he's thanking God that this day God has given him the grace to come into our church and stand in front of us. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலவேளையிலே அருமையான சபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். பாடல் குழாமுக்காய் ஊழியக்காரர்களுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடும் எங்களோடு நீர் பேசுவீராக. தூரத்தில் இருந்து வருகிற தண்ணி விடாத்த ஆத்துமா குளிர்ந்த தண்ணீரை போன்றிருக்கு. குதிரத்திலிருந்து வர வார்த்தையை நீர் கனம் பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு கனம் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Amen. ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. Amen. ஆசீர்வதி. Amen. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் Amen. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யூதாவின் புத்தகம் 3ஆம் வசனம். யூதாவின் புத்தகம் 3ஆம் வசனம். ஒருவர் வாசிங்க பாப்போம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நல்ல கவனிங்க. யூதா சபைக்கு ஏதாவது எழுதணும்னு சொல்லி முயற்சி பண்றார்.
So in the book of Jude, you see he is writing to the church. ஆனால் சபைக்கு அவர் சொல்ல வெளிக்கிட்டது ஒரு பொதுவான ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். So he started talking about salvation. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், But the Spirit of God is saying, என்ன சொல்றான்னு சொன்னால், what he's saying, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக the faith that was entrusted to the holy people, தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது அவசியமாய் அவரை கண்டதாம். we need to fight with the brave heart. இதே யூதா தான் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க சொல்லுகிறார். So in the same book we see at the end, நம்முடைய தேவன் வழுவாதபடி நம்மை காக்கிறவர். our God will always help us to not to stumble. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இன்றைக்கு நாங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. நீங்கள் எனக்கு துபாயில் இருக்கிறீங்க, சிலர் இந்தியாவுக்கு போகலாம், சிலர் ஸ்ரீலங்காவுக்கு போகலாம், அல்லது வேறு நாட்டுக்காரங்க தான் நாட்டுக்கு நீங்கள் போகலாம். So here we see in faith we are here. You may be in India or sometime you may go back to your country to wherever அங்கே you போனோட belong. வித்தியாசமான ஒரு போராட்டம் உங்களுக்கு வரும். So when we go back, there is a different type of battle that all of us face. சில வேளை வீட்டில் ஜெபிக்க முடியாது, Some people cannot pray in the house. அல்லது நீங்கள் புதிதாக கல்யாணம் முடித்து ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. If you're newly married and going to that house, you're not in a position to pray. ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டம் தான். If you're not able to pray, that itself is a battle. பிசாசு முதலாவது நம்முடைய ஜெபத்தை தான் திருடுவான். The enemy always searches for up. அதுக்கு பிறகு தான் மற்ற காரியங்கள். Then other things he will hunt. ஆகவே யூதா That's why you கவனமாய் சொல்லுகிறார். carefully he பாருங்க, says. முதலாம் வசனத்துல எங்க அழைப்பை தெளிவா சொல்றார். So in the first verse he clearly முதலாம் says, வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுறதாவது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. God has made us holy. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். Because of the blood of Christ we நாங்கள் அதை அக்செப்ட் பண்றோம். We accept that. முக்கியமான விஷயம், The important thing இயேசு தான் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். Jesus is the one who's protecting அவர் us. எப்பொழுதுமே நம்மை காக்கிறார். He always protects us. நம்முடைய தலைமையை எண்ணி வைத்து அவர் காத்து கொள்ளுகிறார். So he just keeping எனக்கு அந்த our head. வசனம் ரொம்ப பிடிக்கும். So he நம்முடைய தலைமையெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். So he always has a count of our hairs. பிள்ளையுடைய தலைமையை எண்ணிக்கை அப்பா அம்மாவுக்கு தெரியாது. Can parents count the hair of the children? They too cannot count. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், Jesus says, நான் உன்னுடைய தலைமையை எண்ணி வைத்திருக்கிறேன். I have numbered the hair on your அப்ப head. நாங்க ஜெபத்துக்கு முழந்தால் படியிடும் பொழுது When you kneel down to அவரே pray, நம்மை காக்கிறவர். he is the one who is protecting. அவர்தான் நம்மை அழைத்தவர். He is the one who called us. அவர்தான் எனக்காக இரத்தம் சிந்தினவர். He is the one who shed. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர். You did not know me, but அந்த I தேவனை know தான் நம்ம you. ஆராதிக்க வந்திருக்கிறோம். We have come to praise that God. அல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்றார், அவராலே நாம் காக்கப்படுகிறோம். So he said we have been touched by him. யுத்த காலத்திலே இலங்கையில எங்களை அவர் பாதுகாத்தார். So during the war time in that particular place he was protected. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களையும் அவர் பாதுகாக்கிறார். Here all of us he is protecting. இந்தியாவில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். All the holy people in India he is protecting them. அவர் நம்மை காக்கிறவர். Because he is the one who protects அது us. மாத்திரமல்ல, Not அவரே only that, நம்மை அழைத்திருக்கிறார். he is the one who called us. அப்போ நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை காத்து அழைத்திருக்கிற தேவன் கைவிடுவாரோ? The one who called us, made us holy, will he leave us? அவர் நம்மை கைவிட மாட்டார். He will never leave us. அவர் நம்மை கைவிடாத தெய்வம். He is the one who will never let us. இன்னைக்கு நாங்க பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். அவர் கைவிடாத தெய்வம். So today we are singing the song, and in that song we said God who never let our hands ஆனா go. யூதா சொல்லுகிறார், But Jude says, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேணும். so he says that the faith that was entrusted to the holy people, we need to fight for that faith. ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையிலிருந்து இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
You can be in any situation and you were சில saved. வேளை ஒரு வியாதியிலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், You can be saved from the sickness, அல்லது ஒரு நண்பர் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். or through a friend or a well-wisher you could have been saved. எந்த சூழ்நிலை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் In whatever situation you were saved, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். the Bible says that because of the blood of Jesus we have been saved. அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, The church that was earned by his blood that was shed ஆகவே for us. நம்மை இரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய வேலை என்ன சொன்னால், So he has earned us by shedding his blood. What is our work? இந்த விசுவாசத்துக்காக நாங்கள் நிக்கணும் கடைசி வரைக்கும். We need to stand for this faith forever. முதலாவது காரியம், First thing, நம்ம அநேக நேரத்தில் many times நாங்கள் வசனங்களை வாசித்து கடந்து போயிடுவோம். we just read verses and we pass. ஆனால் இங்கே பாருங்க, நான் அதிகமான வசனம் உங்களுக்கு கொண்டு வரவில்லை. Many verses were not brought to us this நீங்க morning. கவனிங்க, மத்தேயு 24:13 ஒரு வாசிங்க. Matthew chapter 13 verse 4. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்த நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். The one who stands till the last will be saved. இங்கே மத்தேயுவுக்கு அங்கே மத்தேயுவிலே இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், So here in the book of Matthew, கடைசி நாட்களில் பலவிதமான உபத்திரவங்கள் வரும், in the last days, in the end times, there will be many tribulations. பலவிதமான பாடுகள் வரும். Many tribulations you will அது face. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தெரியும், அது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. So when you read that particular chapter, you will definitely ஆனால் know. முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் நிலைத்திருக்க வேண்டும். So till the end, if you have to be saved, you need to stand in that faith. அதுக்கு அடையாளமாக தான் தேவன் திருச்சபையை வைத்திருக்கிறார். That as a symbol, that's the reason we have a church. நாம் திருச்சபையில நிலைத்திருக்கும் பொழுது When you stand firm in the church, தேவனோடு கூட நிக்கிறோம். we will be standing firm with God also. யோவான் 6:54 In பண்ணிக்கிறேன். Yona, யோவான் 6:54 வாசிங்க பாப்போம். இல்லை 56 வாசிங்க, சாரி. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். பாருங்க, இப்ப பள்ளிக்கூடத்துல திருப்பந்தி கொடுக்குறாங்க. now here, ஹலோ, பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறாங்களா திருப்பந்தி? கல்யாண வீட்டில் இந்த வேறு முறைகளில் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். so where do you get the Holy Communion? ஹோலி கம்யூனியன் சபையிலே கொடுக்கப்படுகிறது. Holy Communion is given in the church. எப்பெல்லாம் சபையில திருப்பந்தி கொடுக்கப்படுதோ, Whenever the Holy Communion is given in church, அப்பெல்லாம் நாங்கள் கவனமாய் அதிலே பங்கு பெற வேண்டும். we need to participate in the Holy Communion. அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, நாங்கள் சபையிலே நிலைத்திருக்கிறோம் என்றதுக்கு அடையாளம். It shows that we are standing firm in the church. இயேசுவே சொன்னார், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ற என்னிலே நிலைத்திருக்கிறான். Jesus said, until and unless a man eats my flesh and drinks my blood will never be saved. எங்கட சிந்தை இருக்கணும், தேவனோடு இணைந்திருக்கணும். We have to decide that I want to be in the presence of God. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெற்ற தாய் One mother, தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டி வளர்க்கறதுலே கவனமா இருப்பாங்க. she feeds the child. So when she's feeding a child, she pays utter attention that time. அவங்க ஒருவேளை அவங்க ஒரு நாளைக்கு 12 தடவை கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்றார். If the doctor says you have to feed the child for 12 times, சில வேளை ஒரு 6 டைம் அதை பிரேக் இல்லை, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா, after 6 times, if she wants to stop and wants to take a break, ஒரு 6 தடவை மாத்திரம் கொடுத்தால், if she just feeds the child for 6 hours, அந்த பிள்ளை அம்மாவையும் தூங்க விடாது. the child will not allow the mother and the father to sleep. பயங்கரமா சத்தம் போட்டு கத்தும். She will scream so that the roofs fly. அதுவும் உங்களுக்கு ஒரு உபத்திரவமா மாறிடும். That will be a tribulation for you. நல்ல கவனிங்க. Pay attention. ஆனா நாங்கள் பிள்ளைகளை கவனமா இருக்கிறோம். But we need to pay attention. குழந்தை இல்லாதவர்களுக்கு சபையில ஜெபிக்கப்படுது. You need to help the children to pray. தேவன் அற்புதங்களை செய்கிறார். God is doing good things. ஆனா நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, But after we are blessed with the child, நிலைத்திருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். with the place where we have to stand is the presence of God. சிலருக்கு வீட்டில் பிள்ளைகளால போராட்டம் இருக்கலாம்.
some people face problem with the children. ஆனால் நீங்கள் இயேசுவோட கூட இருந்து கொண்டு நன்றி சொல்ல வேண்டும். You need to be with God and start thanking Him. முதலாம் நூற்றாண்டிலிருந்து In the first generation, if you see, பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்துச்சு. there was trial and tribulation for the saints, for the disciples, for the apostles. ஆகவே But still, கர்த்தர் நல்லவர். God is good. அவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். He is always sufficient. அப்ப நாங்கள் for எங்களை us. தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திரும்ப நாங்கள் முயற்சி பண்ணுவது ஒரு போராட்டம். So to stand in the presence of God again and again, that itself is a battle. ஆமென். இரண்டாவது காரியம், Second one, பவுல் சொல்றார், Paul is saying, எனக்கு ஊழியத்திலேயும் என்னுடைய சரித்திரத்தில் நிறைய போராட்டங்களை நான் சகித்துக் கொண்டேன்னு சொல்லுகிறார். so he says, in my faith life and in my work, in my body, there is so many battle. பவுலுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், The problem that Paul had, 2 கொரிந்தியர் the 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 11th chapter 23rd verse. நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். முடியல, வாசிங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 தரம் நான் யூதர்களாலே அடிக்கப்பட்டேன். 40 தரம் சவுக்கடி, 5 தடவை. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், பட்டணங்கள் தோறும் வந்த மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான வனாந்தரத்திலே வந்த மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான சமுத்திரத்திலே வந்த மோசங்கள், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், இப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார். பாருங்க, நமக்கு வரக்கூடிய போராட்டத்திலே இது மிக முக்கியமானது. The problem that comes for us, this is very important. என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்லுகிறேன். No, because of the pastor's experience, he says. இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians 4 30 இருந்து 32 வாசிங்க. from verses 30 to 34. 30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்கே சொல்லப்படுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க. வாசிங்க அடுத்தது. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கடைசி வசனம் 32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். பாருங்க, இன்றைக்கு So here we see, இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்துல இங்க இந்த பிரச்சனை இருக்கு. in this time there's this problem in my family. பிசாசு அப்படியே சுத்தி வருவான். The enemy will keep coming round. தனிப்பட்டவங்களோட வாழ்க்கையில சோர்வையும் பிரச்சனையும் கொண்டு வந்து பார்ப்பான். In a personal life he will try to create some அதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு சின்ன மோதல்கள் கசப்புகள் வர பார்க்கும். Between husband and wife he'll bring into some bitterness. நீங்க ரொம்ப நல்ல விசுவாசியா இருந்தால், if you are a real believer, if you are a very good believer, அவங்க சூரியன் அஸ்தமிக்க முன்பு என்ன செய்வாங்க? before the sunset what happens? ஒப்புரவாயிருவாங்க. Peace. ஏசுனா ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளையோ அல்லது ஊழியக்காரரோ, you may be a child of God or you may be a servant of God. வேதம் சொல்லுது, the Bible says, சூரியன் அஸ்தமிக்க முன்பு உங்க கோபம் தணியணும். before the sunset you need your anger should come down. நீங்க 3 நாள் வெயிட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒப்புரவாறதல்ல. It's not, doesn't mean that for 3 days you'll be anger, on Sunday you'll be, அல்லது 3 கிழமை வெயிட் பண்ணி திருப்பந்திக்கு ஒப்புரவாகிறதல்ல. or waiting for 3 weeks and during the communion you'll be இரவு நீங்கள் ஒப்புரவாகி தூங்கினாதான், before you go to bed you need to be at peace and then sleep. காலையில நீங்க ஜெபிக்க முடியும்.
you can pray in the morning. காலையில் எழும்பினோடனே நாங்கள் ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்யத்தான் பார்ப்போம். When we wake up in the morning, we like to pray in spirit. அது ஞாயிற்றுக்கிழமை நாங்களோட விசுவாச ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே வருகிற பாஸ்டரை வல்லமையை பயன்படுத்தும். So especially in when it is a Sunday, we say, Lord, use our pastor in a mighty way. ஆராதனை நடத்துறவரை பயன்படுத்தும். We pray for the worship leaders. சபையை ஆசீர்வதியும், இப்படியே ஆசீர்வதியும், இத்தாலியை ஆசீர்வதியும், பிரான்ஸ் ஆசீர்வதியும், துபாயை ஆசீர்வதியும், துபாயோட தம்பி ஆசீர்வதியும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். So we all pray, pray for our country, pray for Dubai. We will pray for everything. ஆனா இரவு சண்டை பிடிச்சிட்டு ஒப்புரவாகாம தூங்கினா, but you're fighting and you're without any peace if you're sleeping. ஜீசஸ் வந்து அந்த டபுள் கத்தி வச்சிருக்கிற தூதனை அனுப்பியிருப்பார் காலையில. So Jesus will send an angel with a double-edged sword. இந்த பிள்ளையோட்ட கழுத பேசிட்டான், அப்போ வந்த கத்தி. அப்போ உடனே சத்தம் கேட்குமா, நமக்கு என்ன சத்தம் கேட்கும்னு சொன்னால், then we hear a voice. இப்போ நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னா சொல்ல ராயசிங்கம் நிப்பாட்டு ஜெபத்தை. So if we are praying, Jesus will say, please stop your prayer. எங்களுக்கு அது கேட்காது, நாங்க பயங்கரமா ஆவியால் நிறைஞ்சிருப்போம். We will not hear because we are filled in the Holy Spirit and we are reading. நிறைய பேர் ஜெபம் கேட்கப்படாத காரணம், why it doesn't hear, why our prayers are not answered? நம்முடைய இதயத்தில் இருக்கிற போராட்டத்தை முடிச்சு கொள்றதில்லை. Because we are not putting an end to the battle that is there in our heart. ஜெபிக்க முந்தி Before you pray. நாங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது பாஸ்டரோ வீட்டோ வான்னு சொன்னா விழுந்து விழுந்து கூட்டுவோம். So if our friends call, if somebody else call, we just go in that way. நான் தங்கி இருக்கிற ரூம்ல ரட்சிக்கப்படாத ஒரு ஐயா இருக்காரு. So where pastor is saying there is a person who's not saved. அவர் நேற்றும் கூட்டி மொப் பண்ணாரு. So here yesterday also he swept. இன்றைக்கு காலையிலே மொப் பண்ணி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி, ஏன்னா நீங்க இருக்கிறீங்க ஃபாதர், அதனால நான் சுத்தமாவே இருப்பேன்றாரு. So he is saying I'm cleaning it regularly because you are there. ஆனால் இருதய சுத்தம் மிக மிக அவசியம். But cleanliness of the heart is very important. மனிதன் முகத்தை பார்க்கிறான், Man sees the outward நம்முடைய appearance. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். God sees our heart. அப்ப அவர் சொல்லுகிறார், But God is saying, நீங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் முதல் உங்களுடைய கோபம் தனியன். so before the sun set, your anger should come அப்ப down. நீங்க பெட்டுக்கு போன பிறகு When you go to bed, நடுவுல தலானியை போட்டு do you keep the pillow and set? இந்த ஏரியாக்குள்ள நீயும் வரக்கூடாது, Then we say, you don't come to this area. அந்த ஏரியாக்குள்ள நானும் வர மாட்டேன் In that area, I will not come. என்று சொல்லி தூங்கக்கூடாது. Don't sleep like that. சரியா? அவே உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி எப்பொழுதும் உங்களுக்கு கணவன் மனைவி தான். Always your wife and husband. You both are husband and wife. இன்னைக்கு ஒருவேளை கணவன் மனைவி ஒப்புரம் ஆயிடுவாங்க, ஏன்னா எங்களோட நல்ல விசுவாசிகள். Wife and husband can compromise because they are good believers. வீட்டுல சில பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஒப்புரம் வர்றது குறைவு. Nowadays with children we can't find that peace or that கடந்த forgiveness. தடவை போயிருக்க ஒரு சர்ச்சில் போயிருக்கல வந்து அம்மா மாதிரிலாம் சொன்னது, என்னுடைய மகள் என்னோட பேசுவதில்லை. So last time when they went to our church, there a mother came and said, my daughter doesn't speak with me. ஒரு ஆள் இல்ல, 3 பேர் சொல்லியிருக்காங்க. Not one person, 3 people have said. 7 வருஷம் பேசுறா இல்ல, 7 years the child did 5 not இயர்ஸா speak. வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. 5 years past she left the house. ஏன் அப்படி நடக்குன்னு சொன்னா, Why this is happening? இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்பதை ருசி பார்க்காதவர்கள். Because they did not taste the goodness of Jesus. ஆண்டவரை ருசி பார்த்தவங்க வந்து நிச்சயமாவே ஒப்புரவாயிருவாங்க. If you really taste the love of Jesus, you will definitely make peace with the person. இயேசுவும் பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், Jesus called and said, உன் சகோதரனுக்கு விரோதமாய் தப்பு செய்தால் if you do anything wrong against your brother, எத்தனை தரம் மன்னிக்கணும் என்று கேட்டார். how many times you have to forgive? 7 தரம் என்று சொன்னார். He said on 7 ஆனா times. இயேசு சொன்னார் 7 தரம் அல்ல, Jesus said not 7 times. 70 தரம் என்று சொன்னார். Said 77 times. அப்படி என்று சொன்னால் மன்னிக்க முடிந்த அளவு நம்ம மன்னிக்கணும். So what does that mean? Throughout your life you need to forgive. இந்த கடைசி நாட்கள் இந்த போராட்டம் வந்து சில பேருக்கு பிரேக் த்ரூ ஆகாம இருக்கு. In these days for some people this is a issue உங்களோட that வாழ்க்கையிலே is வரக்கூடிய இந்த போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். in your life this is the battle that you need to get the நீங்கள் victory. இயேசுவை போல மன்னிக்க வேண்டும். You have to forgive like Jesus. அவர் அடி வாங்கினார், He was beaten for us. காரி துப்பப்பட்டார். People spat அந்த on his face. சூழ்நிலையிலேயும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். So even in that situation he said, Father, forgive them. உங்களால மன்னிக்க முடியுமா? Can we forgive them? இன்னைக்கு உங்களுடைய இருதய கசப்பு. Today our hearts is filled with bitterness. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. In book of James, அங்கே Chapter அந்த 3. வசனத்தை மாத்திரம் வாசிங்க ஒருவர். உங்களுடைய இருதயத்திலே
கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த வசனம் சொல்றது இது பேய்த்தனத்துக்குரியதும் இது ஜென்ம சுபாவத்துக்குரிய சொல்லுது. அது வாசிக்க தேவையில்லை. நல்லா கவனிங்க. இந்த இந்த இருதய கசப்புன்றது ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். So this bitterness in the heart, it will just be in the part of your heart. அது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும். It will say praise the Lord also. ஹalleluyaவும் சொல்லும். It will say hallelujah. ஒரு நபரோட நமக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னா அவங்கள கண்டோட praise the Lord சொல்லும். Praise the Lord. So if we don't talk also, we just go and say praise the Lord. ஹalleluyaவும் சொல்லும். We'll say hallelujah also. சில வேளை அந்த நபர் பக்கத்துல இருந்து சாப்பிடும் பொழுது ஒரு வடை வேணும் அல்லது பாயாசம் வேணும்னு சொன்னா இந்த ஹalleluya praise the Lord அப்படியே மறைஞ்சிரும். Suppose if that person with whom we are not in peace, if that person is standing where there is a dessert, we will just turn our back and go. என்ன தெரியாத மாதிரி எழுதி போயிடுவாங்க. Because it just ignore and go. ஏன்னு சொன்னால் உள்ள ஒரு கசப்பு இருக்கும். Because there is that bitterness in our heart. நல்லா கவனிங்க. Pay attention. வேதம் சொல்றது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் if everything we do it, நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். we will not be in இன்றைக்கு judgment. பை ஆக்சிடென்டாய் இந்த பிரசங்கம் இங்கே வரவில்லை. This sermon is not coming by accident. இன்றைக்கு நீங்க உங்களுடைய இதயத்தை ஆராய்ந்து பாருங்க. Today let us search our heart. உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் மன்னிக்க முடியலைன்னு சொன்னால் அதுல நீங்க தைரியமா என்ன செய்யுங்க. If there is a battle of unforgiveness or bitterness in your heart, எங்களை முன்மாதிரியான இயேசுவை பாருங்க. look at Jesus, who is அவர்தான் our எங்களுக்கு example. மாதிரி. He is our example. அவர்தான் நிச்சயமாகவே மாதிரியா இருக்கிறார். He is a model in front of us. எந்த மனிதனுக்காக அவர் மரிக்க வந்தாரோ For which man he came to அதே die. மனிதன் இயேசுவை காரித்துப்புறான். The same man spat on his face. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். But still he was calm. இன்னைக்கு உங்களோட பிள்ளைகள் பேசணும்னு உங்களுக்கு கோபம் வருது. Today if our children talk, we get உங்களோட angry. அம்மா பேசணும்னு உங்களுக்கு கோபம் வருது. If our mother speak, we are getting உங்களோட அப்பா angry. பேசணும்னு கோபம் வருது. If our father speak, we get உங்களோட angry. பாஸ்டர் நன்மைக்கு சொன்ன உடனே சிரிச்சு கொண்டு பல்ல கடிக்கிறீங்க. If our pastor says something, we are biting our teeth, but we are just smiling. இந்த சிலரால மட்டும்தான் முடியும் சிரிச்சு கொண்டு பல்ல கடிக்கிறது, சிரிச்சு கொண்டு அழுறது. Only few people can do that. Smiling and biting our teeth and smiling and அவை having நீங்க that. உள்ளதுன்னு சொல்லுங்க. It's not that all of you are like that. நம்முடைய ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். Our heart, நம்முடைய our Lord, போராட்டம் a battle. அதனால்தான் அங்கே யூதா சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசம். So, இந்த வாழ்க்கையில தான் அந்த விசுவாசம் இருக்கு. so in this life only there is that இந்த faith. உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை பார்க்கலும் எங்களுக்கு இந்த விசுவாசத்தை தேவன் தந்தார். There are crores of people. Apart from them, we have got this faith life. ஆகவே இந்த விசுவாசத்துக்காக நாங்கள் தைரியமாய் போராடணும். So because for this faith we need to fight with இந்த courage. இயேசுவுக்காக நீங்க மன்னிக்கணும். For Jesus we have to forgive. இன்றைக்கு நீங்க இந்த கசப்பை இங்கேயே வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போவீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Today if you leave the bitterness in your heart and go back home, ஆகவே நாங்கள் Jesus எழுந்து will நிற்போம். forgive. Please நாங்கள் be ஜெபிக்க போறோம். எங்களுடைய டைம் முடிஞ்சது. எழுந்து நில்லுங்க பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். அங்கே சொல்லப்படுது 3ஆம் வசனம், யூதா 3ஆம் வசனம், உங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். தேவன் உங்களுக்கு இரத்தம் சிந்தி தந்த ரட்சிப்பு, தேவன் இரத்தம் சிந்தி தந்த இந்த விடுதலை, ஆண்டவர் நான் என்னுடைய சாட்சியில் நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினாலே நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். அன்றைக்கு மரணம் வந்திருந்தால் இன்றைக்கு ஆள் இல்லை, ஒரு மரம் முளைச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவனோ விடுவித்து தன்னுடைய காரியங்களை செய்கிறார். அதுக்கு காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி சம்பாதித்தார். உங்களையும் என்னையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையிலே நாங்கள் எழுந்து நின்று கண்களை மூடி எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுக்கு வரக்கூடிய ஜெபத்திலே வரக்கூடிய போராட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டம், அங்கே விசுவாச வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டம், அது மாத்திரமல்ல ஊழிய பாதையில் எத்தனை தடைகள் எனக்கு வந்தது போல வந்தாலும் நீங்கள் விட்டுவிடவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மன்னிக்கிற காரியத்தில் தடைகள் வரலாம், மற்ற மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் உங்களிடத்திலே உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், நான் யாரை மன்னிக்க வேண்டும், யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்கே கசப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்களை மூடி ஒரு கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலவெளியிலே இந்த ஷாலோம் சபையை ஆசீர்வதிங்க, இந்த திருச்சபையிற்கான குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் வந்து வெறுமையாய் போகக்கூடாதப்பா, நீர் அவர்களை தொடுவீராக. இன்றைக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க.
அவளை தொட்டு சுகமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். Glory, glory, glory. அப்படியே ஜப சிந்தனையோடு ஜப சிந்தனை இன்னைக்கு தேவன் என்னோடு பேசியிருப்பார் என்று சொன்னா, if the Lord has spoken to you, I want in the prayerful attitude, lift your hand for next 2 minutes. Lift your hand and praise God and thank God for the way in which the word of God has touched you. Amen. Hallelujah. God, it is a time for a change, transformation of your mind and our thoughts and everything. Hallelujah. God expects and expects a transformed person. Hallelujah. தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் இருந்து இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தை என்னோட தேவன் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த குறைகள் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த கால வேளையில நம்ம சொல்ல, ஆண்டவரே எனக்கு நான் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனா தேவனுடைய கண்களுக்கு நீ மறைமுகமாக இருக்கும் அநேக காரியங்கள் தெரியும். உன்னுடைய கரத்தை உயர்த்தி சொல்லு, தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் என்னோட பேசின இந்த வார்த்தையை வைத்து நான் கேட்கிறேன், உதவி செய்யுங்கப்பா. கசப்பு நீங்கணும். ஆண்டவரே, என்னை மன்னிக்கக்கூடிய இருதயம் வேணும் ராஜா. ஆண்டவரே, எனக்கு அந்த மன்னிக்கத்தக்க இருதயத்தை தாங்க. Give me that heart, oh God, that I will forgive the people, oh God. Oh, I need that help, oh God, Master. கசப்போடு இருக்கும் அந்த வேரை ஆண்டவரே நீர் முற்றிலுமாக எடுத்து போடும். நான் பிசங்கி போகாதவாறு ஆண்டவரே, முடமாகாமல் பிசங்கி போகாமல் நான் நிற்க நீர் கர்த்தர் உதவி செய்யும். Oh, without me getting lamed, oh God, I pray that, Lord, let everything be set right in there. Hallelujah. Rabo shakaraba nintala raba. Oh raba nibala raba nibara kara nintala rabo sabari bala raba. Oh ribadala rakantala raba. Ori antala raba shabaraba nibala raba. அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில பேசுங்க. The Lord Jesus loves you. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அளவுக்கற்ற விதமாக நேசிக்கிறார். There is no measure you can say that how much is love, how much the Lord is loving you. When the word of God comes to you, I'm telling you, receive it in the mighty, in an open hearted, and say that, give me that strength of God. Today I'll be the victorious person. இந்த காலவெளியில நான் ஜெயம் கொள்ளும் பிள்ளையாக, அந்த வார்த்தையை கொண்டு நான் ஜெயம் கொள்ளும் பிள்ளையாக ஆண்டவரே நான் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இக்கரப சீத்தலரபானமர தெடலரபோ சகரமத்தலரரே எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழுவதாக. தேரபா சகரபாபாபாபா திரலரபோ ஷபரப நிபலரபானிவ ஓரப நிகரந்தலரபோ எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எண்ணங்கள் சிந்தனைகளில் போராடி கொண்டிருக்கும் எல்லா போராட்டத்தையும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சகத்தனமாக ஒத்துக்காத நீ தோல்வி அடைந்தாய் என்று சொல்லி உன்னை உணர்த்தி கொண்டிருக்கும் பொல்லாத ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். ஓ ரபோ ஷபா ரபா, விட்டு போ, எங்க பிள்ளைகளை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. இந்த கால வேளையில ஒரு விடுதலை. ஓ ரபோ ஷக்கா ரபா பாபா வந்த விதமாக இல்ல, விடுதலை பெற்ற பிள்ளைகளாக முற்றிலும் விடுதலையோடு ஓ உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே நீ கிரியை செய்யும். தக்கரபா ஷபரபா லிபரபா நிபலரபா ஓ ரபா நிகரபோ சபரபா லிபலரபானி ஓ டதலரபா நிபரபா நிபலரபா நிமரகந்தலரபோ. மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ இந்த நேரத்தில் ஓ கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்று கதறி நீ கூப்பிடு. உன்னுள்ளிருந்து எல்லாவற்றும் மாறும்படியாக வேரோடு எடுத்து படிமாடுக.
என் தேவனுடைய பலத்த கரம் தூய ஆவியானவர் இந்த காலவேளையில் தொடும் பொழுது நீ முற்றிலுமாக விடுதலை, நீ முற்றிலுமாக ஒரு விடுதலை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Jesus. Oh rebo shakara bariyalare. We thank you, we praise you, we glorify your name. Thank you for your name, oh Lord. Thank you for the deliverance. Thank you for letting things go. We praise you, Jesus. We worship you, Lord. We magnify your name. We glorify your name, oh Lord. We glorify thy name. We glorify your name. We glorify your name, oh Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜனே. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா, நீ தொட்டதற்காக நன்றி ராஜனே. ஓ வல்ல தேவமே, we praise you, we praise you. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி பாடு, கரங்களை உயர்த்தி பாடு மகனே, அன்பு மகனே, அன்பு சபையே, அன்பு மகளே, கரங்களை உயர்த்தி பாடு. சாத்தா வெட்கப்பட்டு போகட்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். வல்ல தேவனுடைய மகிமையின் கரம் உன்னை தொடட்டும். நீ வந்த விதமாக இல்லை, நீ திரும்ப போகும் பொழுது சுதந்திரத்தோடு நடந்து செல்வாயாக. புதிய பலே ஓ ரபோசே ரியந்தலரே நிபகா சமந்தலரே ரபரபரியலரே இதல ரபோசே நினமரப நிவல ரபரியலரே. பிள்ளைகளை நீ தொட்டதற்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஜெயம் கொண்டு நடந்து செல்லும் ஒரு வாழ்க்கை, ஜெயத்தோட குடும்பத்தை நீ ஆசீர்வதியும், பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். பா தெய்வீக சமாதானம் குடும்பங்களில் நிரம்பி நிற்கட்டும். ஒவ்வொருவரின் கால வேளையில ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ உம்முடைய சமாதானம் வழி நடத்தட்டும் ராஜா. எல்லா துக்கங்களும் மாறி போகட்டும், எல்லா கவலைகளும் மாறி போகட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். என் இயேசு எனக்கு நன்மை செய்யும் தேவன், என் இயேசு என்னோடு வருகிறார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்காமல் என் இயேசுவின் கல்வாரியில் சிந்திய ரத்தத்தின் மகிமையை பார்க்கும்போது எல்லாம் உடைந்து விடும்படி என் தேவன் செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ இந்த காலவெளியில் உம்முடைய அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். தடைகள் மாறிக்கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். வழிகளை உருவாக்குவதற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பிதாவே, கர்த்தர் நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளுக்கு தடைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காலவேளையில் நீர் எங்களை பார்த்தீர், எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீ அறிந்திருக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பினீர், உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தியது. உம்முடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் உடைத்து மாறுபடி செய்து நீ சொன்னது போல ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்கிறோம். அது கிரியை செய்யட்டும். ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, எங்கள் மத்தியில் வந்திருக்க போதர் ஐயா உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே, செய்யும் ஊழியங்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேர்ல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் வல்லமையாக எடுத்து உபயோகித்தரலாம். ஆண்டவரை இலங்கை தேசம், ஆண்டவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து
உம்முடைய ஒரு புதிய எழுப்புதல் அக்கினி பரவுவதாக. அது இலங்கை தேசம் முழுவதும் பரவட்டும். ஆண்டவரே, உம்முடைய அடியானை நீர் வல்லமையாக எடுத்து உபயோகித்தரணும். ஆண்டவரே, தேவைகள் அனைத்தும் பரத்திலிருந்து தேவன் சந்திக்கும்படியாக ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் நடைபெற. ஓ ரெக்கபா சக்கர ரத்தலரபலிவலர் ரேபோ தீபநாமா ரிவதகரபோ ஷபரபலரப. ஒரு புதிய வாசல்களை நீ உருவாக்குவதற்கு நன்றி சொல்கிறேன். புதிய வாசல்கள் திறக்கப்படுவதற்கு நன்றி சொல்கிறேன். தேவன் அப்பா, நீ அப்பா போகும் இடங்களில் தாயம் இறக்கம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வதற்கு நன்றி சொல்கிறேன். ஆசீர்வதிய ராஜா, குடும்பத்தினரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கிருபை பெருகட்டும். தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே அவருடைய சபை மக்கள் எல்லாரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேர் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நன்மை கிருபையும் அந்த தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் வரட்டும். கிருபை பெருகுவதற்கு நன்றி சொல்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எழுதி நிற்போமாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். இந்த காலவேளையில் தேவனுடைய பெரிய கிருபையில் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய ஆராதனையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி செலுத்தும். 2 நிமிடம் வாயிலை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 என் தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே. அப்பா, நீர் எங்களோடு பேசியதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் வழி நடத்தியதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகளுக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மட்டுமே ராஜா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. வருகிற வாரம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் அவர்களை வழி நடத்தட்டும். போகும் இடங்களிலெல்லாம் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தயவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க பிள்ளைகளை. நீரே தேவைகளை அனைத்து சந்தித்தரலும். புதிய வாசல்களை உருவாக்க வல்ல தேவன் நீர் ஒருவரே. நீர் வாசல்களை உருவாக்குறாச்சா. துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிற நல்ல தயவுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.